தாடகை ஒழிந்தாள். குருகுல பயிற்சியிலிருந்து போர்க்கள பயிற்சிக்கு தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் எம் யாகத்துக்கு துணையாகவும் அரசகுலத்தவரான உம்மை அழைத்து வந்தோம். எமது நோக்கமும் நிறைவேறிவிட்டது. நாம் மிதிலாபுரி வழியாக கோசலைக்கு செல்வோமா? அப்படியே செய்வோம் மகர்ஷி. யார் இவர்கள்? இவர்கள் நால்வரும் கலியுக குழந்தைகள். அப்படியா? ஆமா மகரிஷி. என்னையும் உங்களுக்கு தெரியுமா? ஆம், குருநாதர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். அப்படியா? ஆமாம். இங்கு எப்படி வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? அசீம்ங்கிற கொடூரமான அரக்கனை அழிக்க 3 அஸ்திரங்கள்ல ஒன்றான ராமர் தாடகையை வத செஞ்ச பிரம்மாஸ்திரத்தை வாங்கலான்னு வந்தோம் சுவாமி. கொடிய அசுரனை அழிக்க அஸ்திரம் தேடி யுக பயணம் வந்தீர்களா? பலே பலே. இவர்கள் ஏற்கனவே என்னிடம் தங்களது கோரிக்கையை தெரிவித்து விட்டார்கள் மகர்ஷி. பிறகென்ன? ஆசீர்வாதம் செய்து அந்த பிரம்மாஸ்திரத்தை இவர்களிடம் கொடுத்து விட வேண்டியதுதானே? இதோ வருகிறேன். கலியுக குழந்தைகளே, இந்தாருங்கள் நீங்கள் தேடி வந்த பிரம்மாஸ்திரம். நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. பிரம்மாஸ்திரத்தால் கொடியவனை அழிக்கும் உங்கள் முயற்சி வெற்றி பெறட்டும். மனிதகுலம் சகல சௌபாகியங்களுடன் மேலும் செழிக்கட்டும். நலமுண்டாகட்டும். வருகிறோம். தீர்காயுஷ்மான் பவ. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. அழைத்தீர்கள்? காட்டுங்க. பாத்தீங்களா, அடம்பட கூடாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணுமா வேண்டாமா? சுதந்திரம் கிடைக்கணும்ல. அப்ப இந்த மாத்திரை போட்டுக்குங்க. இந்தாங்க. சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. ஆமா, கிடைச்சிருச்சு. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். சத்தம் போட கூடாது. வாங்க வாங்க. நீ போ. மாத்திரை சாப்பிடலாமா? மாத்திரையே எனக்கு பிடிக்கவே இல்ல. மாத்திரை கண்டிப்பா சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிடணுமா? நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன். சரி, ஒரு மாத்திரை எடுத்துக்கங்க. வாயில போட்டுக்குங்க. நீங்க முதல்ல வாயில போடுங்க. தண்ணி குடிங்க. நீங்க முதல்ல தண்ணி குடிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குடிங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன். குடிக்கணும்னா நீங்க குடிங்க. குடிக்கிறேன். முழுங்கிட்டீங்களா? சரிப்பட்டு வராது. சரி, நான் போட்டுக்கிறேன். போட்டுக்குங்க. காட்டுங்க. போய் பிரெட் சாப்பிடுங்க. தப்பு தப்பா சொல்ற. இது பிரெட் இல்ல, கோழி பிரியாணி. சொல்ல. சரி, ஏதோ ஒண்ணு போய் சாப்பிடுங்க. நீ கோழி பிரியாணி சொன்னா தான் நான் சாப்பிடுவேன். சொல்லு. வாடகை கூட்டு போங்க. சொல்லு. சத்தம் போட கூடாது. பேசாம போய் சாப்பிடு. போ. குருசாமி என்ன, நீங்க வாங்க. நீ போ. காமிங்க. நீ குத்தா நான் சாப்பிட மாட்டேன். நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். பட்டா. பாத்து. போ போ. கோழி பிரியாணி சொல்லணும். சொல்றத கேளு. போ போ. எல்லாரும் மாத்திரை சாப்பிட்டாங்க. அந்த நியூ அட்மிஷன் மட்டும் வரலையே. போய் எங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க. அவனா மரத்துல இருந்த மனுஷன் வரைக்கும் என் பேர
எப்படி மறக்கலாம்? நான் யாருன்னு சொல்லு, சொல்லுங்க. நான் யாரு? நான் யாருன்னு சொல்லுங்க. சொல்லு. நீ சொல்லு, 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 சொல்லு. யோ சொல்லுடா. உன்னோட பெரிய தொலையா போச்சு, வாயா. நான் வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு சொல்லு, அப்பதான் வருவேன். சொல்றேன், முதல்ல வந்து ரொட்டியை சாப்பிடுவா. நான் ரொட்டியெல்லாம் சாப்பிட மாட்டேன். போடா போடா. வாயா. போடா. வா, நான் ஏன் கத்துற? வா. எல்லாரும் இங்க இருக்கிறப்ப நீ மட்டும் எங்க போன? நான் எங்க போறேனா? நான் நிமெண்டோ கமெண்டோ எங்க வேணா போவேன். ஆமா, நீ யாரு? நீ ஏன் இங்க இருக்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடு. மாத்திரையா? நான் சாப்பிட மாட்டேன், நீயே சாப்பிடு. இந்த நியூ அட்மிஷன் இப்படிதான் பண்ணுது. 2 போடு போடவா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கோழி பிரியாணி கொடுப்பேன். இது கோழி பிரியாணியா? யாரு ஏமாற்ற பாக்குற? பிச்சு பிடுவேன், பிச்சு. ஜாக்கிரதை. எனக்கு ரொட்டி வேண்டாம், மாத்திரை வேண்டாம். போ. இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. அடம் பிடிக்காம மாத்திரை போட்டுக்கோ, இல்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன். இந்த போட்டுக்கோ. மாத்திரை சாப்பிடலன்னா கரண்ட் ஷாக் கொடுப்பியா? ஆமா. இப்ப கொடு பாக்கலாம். இவனை எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கரண்ட் ஷாக் கொடுத்தா சரிப்பட்டு வருவான். ஏதோ செய். என்ன விடு, என்ன விடு, என் கையை விடு. என் தலையில விடு. எங்க தலையில விடுங்க. ஆமா, எதுக்கு கத்திக்கிட்டே வரீங்க? யார் உங்க தலைவர்? இவர்தான் எங்க தலைவர், மதிப்புமிக்க தலைவர். ஜார்ஜ் டிமாண்டோ கமாண்டோ. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. கமாண்டோ ஜார்ஜ் டிமாண்டோ கமாண்டோ. நம்ம பங்குக்கு இந்த அசீம் அழிக்கிறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லலான்னு பார்த்தாக்கா 2 நாளா உருப்படியா ஒரு யோசனையுமே தோண மாட்டேங்குது. என்ன இது? ஜினா ஏன் தனக்குத்தானே என்னமோ சேஷ்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? மூசா அவனைத்தானே மாய பிடிக்கும்னு சொன்னான். இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? ராணி, ராணி. என்ன மாமா? என்ன 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 மருமக கிட்ட என்ன ரகசியம்? அங்க பாரு. என்னடா ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஜிலா, என்னப்பா என்ன ஆச்சு? அப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு? உங்க 4 பேருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகல. அசீமை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களேப்பா. ஏன்? அசீமா பிடிச்ச மாயை அவனை விட்டுட்டு உங்களை பிடிச்சிருச்சான்னு நினைச்சோம். ஆமாடா, நீ யோசிச்சுட்டு இருந்தது அப்படிதான் இருந்துச்சு. அப்பா நீங்களுமா? அவருக்கு இல்லடா, நீதான் மாயை பிடிச்சவ மாதிரி இருந்த. ஆயிஷா, சரி விடுங்க. அசீம் இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கான். அது உங்க யாருக்காவது தெரியுமா? எங்கப்பா இருக்கான்? அவன் மனநல ஆஸ்பத்திரியில இருக்கான். அவனை யார் கொண்டு போய் சேர்த்தது? அவனோட குறும்புத்தனத்தை தாங்காம ஜனங்களே அவனை அங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா அங்க அவனை குணப்படுத்திடுவாங்களா மூசா? இல்லப்பா, மாயை தன்னால விலகுற வரைக்கும் அவனை யாராலையும் குணப்படுத்த முடியாது. மாயா அவனை விட்டு விலகனா ஒன்ன பிடிக்குன்னு சொன்னிய மூசா? ஆமா, அதான் மாயையோட நிபந்தனை. நான் இத முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்றது கூட நீங்க உங்களை தயார்படுத்திக்கணுங்கிறதுக்காகத்தான். இது என்ன பரீட்சையாப்பா? நம்மள நாம தயார்படுத்திக்கிறதுக்கு இது வாழ்க்கைப்பா. ஆமாப்பா, என்னதான் தயார்படுத்திக்கிட்டாலும் மாய பிடிக்க போற உன்னோட நிலைமைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலப்பா. சூழ்நிலைய பத்தி புரிஞ்சுக்காம எல்லாரும் சும்மா என்ன பத்தியே கவலைப்படுறீங்க. நமக்காக எந்த ஆபத்தை பத்தியும்
பார்க்காம கால இயந்திரத்துல ஏறி அஸ்திரத்தை எடுக்க யுகங்களுக்கு போனாங்களே அந்த 4 குழந்தைங்க, கௌதம், கௌரி, சந்தியா, பாலு. அவங்கள பத்தி யாராவது ஒருத்தங்க யோசிச்சீங்களா? அவங்க என்ன ஆனாங்க, எப்போ எப்படி திரும்பி வருவாங்கன்னு யாராவது கவலைப்படுறீங்களா? ஆமா மூசா, போன குழந்தைங்க என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு எந்த தகவலுமே இல்லையே. நமக்காவது மந்திர சக்தி இருக்கு, பாவம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சக்தி இருக்கு? நட்புக்காக தன்னையே வருத்திக்கிற ஒரு நல்ல குணம் இருக்கு தாத்தா. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான்ப்பா இருக்கு. எது எப்படியோ அந்த பிள்ளைங்க நமக்காக போயிருக்காங்க. அவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு நம்ம பூத கடவுளை வேண்டிக்குவோம். அவங்க திரும்பி வர வரைக்கும் அசீமுக்கு எதுவும் ஆகாதுன்னு நாம யாரும் கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. அவன் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். கௌதம், கௌரி, சந்தியா, பாலு 4 பேரும் நமக்கு மூலச்சலவை பண்ணி டைம் மிஷினை இயக்கி இந்த திரேதா யுகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க மாஸ்டர் என்ன பண்ணுவாரோ, என் மேல எத்தனை கோபமா இருப்பாரோ, அவரை ஜூலி எப்படி சமாளிக்குதோ நினைச்சாலே என் சாஃப்ட்வேர் கலங்குது. என்னவோ நடக்கிறது நடக்கட்டும், போய் சமாளிப்போம். இவங்க 4 பேரும் அஸ்திரத்தை வாங்கிட்டு வரோம்னு போய் எத்தனை நாளாச்சு? ராமர் லக்ஷ்மணரை சந்திச்சாங்களா, பேசினாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அஸ்திரம் கொடுத்தாங்களா? எதுவுமே தெரியலையே. குழந்தைங்க வந்துட்டாங்க. கையில ஏதோ அஸ்திரத்தோட வராங்க. பரவாயில்ல, சாதிச்சுட்டாங்க போல இருக்கு. ஹாய் ஹாய், நான் இப்பதான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா வந்துட்டீங்க. நீங்க போன காரியம் சக்சஸ் தானே? அத ஒரே வார்த்தையில சக்சஸ்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இது வரைக்கும் மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் யாருக்குமே கிடைக்காத அனுபவங்கள் எங்க 4 பேருக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, அஸ்திரங்கள் எடுத்து மூசாக்கு உதவி செய்ய தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா மூசா கடவுளை கண்ணுல கட்டி எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான். ஆமா, இல்லனா இந்த பாக்கியமா எங்களுக்கு கிடைச்சிருக்காது. நாங்க ராமர் லக்ஷ்மணையும் பார்த்திருக்க மாட்டோம். அதுவும் எங்க வயசுல இருக்கிற ராமர் லக்ஷ்மணனை பார்க்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஜினி, இதோ இதுதான் பிரம்மாஸ்திரம். இதனாலதான் ராமர் தாடகைய வதை செஞ்சாரு. இதை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம டைம் மிஷின்ல ஏறி திரேதா யுகத்துக்கு வந்தோம். வித்தியாசமான அஸ்திரமா இருக்குது. ஆமா, நீங்க ராமர் தாடகைய வதம் செஞ்சத பாத்தீங்களா? பின்ன என்ன, அந்த ராமர் இந்த தாடகை அடிச்சு கீழே தள்ளப்போ அந்த தாடகை பாலு தண்ணி குடுறான்னு என்கிட்ட தானே கதறிச்சு. பாலு இல்லன்றீங்களா? ரைட் விடுங்க, இல்ல சீரியஸாவே எடுத்து கூடாது. ஆரம்பிச்சிட்டான்டா இவன் வேலைய. டேய், போகும்போது பேசிக்கலாம். முதல்ல டைம் மிஷின்ல ஏறுவோமா? ஓகே, ஏறலாம். வாங்க போகலாம். இந்த பச்சை கலர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த Dress தான் நமக்கு ரொம்ப கெத்தா இருக்கு.
இனிமே இந்த பச்சை ட்ரெஸ் நாம போடவே கூடாது. ஏண்டா நான் ஜார்ஜ் டிமாண்டோ கமாண்டோ. மைக் டெஸ்டிங் 1 2 3 மைக் ஓகே. இன்னைக்கு தலைவரை சந்திக்கிறோம். போராட்டம், சுதந்திர போராட்டத்துக்காக மீட்டிங் பேச போறோம். ஜார்ஜ் டிமாண்டோ கமாண்டோ தலைவர் எங்கே எங்கே எங்கே? ஓ, இங்க இருக்காரா? ஓய் தலைவா ஜார்ஜ் டிமாண்டோ கமாண்டோ, என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? இது யார் கொடுத்தது? ஆமா, நம்ம கொள்கை, லட்சியம், யூனிஃபார்ம்லாம் எங்க? யூனிஃபார்ம் நீ போடல, இனிமே உன் கூட பேச மாட்டேன். லட்சியம் கெட்டு போச்சு. கமாண்டோன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, அவரை பார்க்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. சரி. யோ கமாண்டோ, நீ யூனிஃபார்ம் போடாததுக்கு உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் பாரு. ஷாக்கா? ரொம்ப ஷாக் கொடுக்காத. உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க யாரு வந்திருக்காங்க? அமெரிக்கால இருந்து ஜார்ஜ் புஷ் வந்திருக்காரு. ஜார்ஜ் புஷா நண்பா, வந்துட்டியா? யோ வாயா, இரு வா. எங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்தோன்னே பார்க்கலாம். சார், உங்க அண்ணனே வந்துட்டார் பாருங்க.